ஓம் தத்சத்து. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். காதா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராகிருத மொழியின் அற்புதமான ஒரு இலக்கியம். அதை ஒரு கவிதை தொகுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த தொகை நூல்கள் எப்படி தமிழ் மொழியில் மிகவும் சிறந்து விளங்குகிறதோ அது மாதிரி இந்த காஹா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராகிருத மொழி நூலும் ஒரு தொகை நூல் அப்படிங்கிறதையெல்லாம் நான் ஏற்கனவே முன்னுரையில் தெரிவிச்சிருக்கேன். இப்போ நேரடியாக நம்ம இந்த பாடல்களினுடைய சுவையை அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். இது தொகை நூல் அப்படிங்கிறதுனால சில இடங்களில் இந்த தொகை நூலை தொகுத்த ஹாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாத்தவாகன மகாராஜாவினுடைய பாடல்களும் வரும். சில இடங்களில் வேறு சில அரசர்களுடைய பெயர்களும் அங்கே இடம்பெறும். சில சமயத்தில் கவிகளினுடைய பெயர்களும் அங்கே இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்களெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு கூறுவது போல அமைந்திருக்கும். நம்ம அதிலெல்லாம் பொதுவாக பார்க்கலாம். தலைவன் தலைவி இடத்துலையோ, தலைவி தலைவன் இடத்துலையோ, இல்லைனா புலவி புலவன் இடத்துலையோ, இப்படி மாமி மாமன்னார் மருமகள் இடத்துலையோ, மருமகள் மாமி இடத்துலையோ, இப்படி பல விதங்களில் தான் இந்த பாடல்கள்லாம் இருக்கும். அதனால் இந்த பாடல்கள் ஒன்றொன்றையும் நம்ம அனுபவிக்கும் பொழுது அந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படிங்கிற குறிப்பும், அதே மாதிரி அது காதா சப்தசதியில் எத்தனாவது சதகத்தில் எத்தனாவது பாடல் அப்படிங்கிற குறிப்பும், அது யார் கூறுவது அப்படிங்கிற இந்த விஷயங்களும் இதில் தெரியப்படுத்தியிருப்பேன். அதையெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போது நேரடியாக இந்த பாடல்களுக்கு போகலாம். காதா சப்தசதியில் முதல் சதகத்தில் முதல் பாடல். இந்த பாடல் கவியினுடைய ஒரு கூற்று, அதாவது கவி சொல்வதாக அமைந்திருக்கு. இது ஹாலன் அப்படிங்கிற அந்த கவியினாலே எழுதப்பட்டது. பசுவையினோ ரோசாருண படிமா சங்கந்த கோரி முக அந்தம் கஹி அக்க பங்க அம் விஹ சஞ்சா சலிலஞ்சலிம் நமஹா அப்படின்னு. இது பிராகிருத மொழியில் இருக்கக்கூடியதான பாடல். இந்த பாடலில் கவி சொல்வதாக அமைக்கப்பட்டிருக்கு. கவி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பரமேஸ்வரனானவர் பார்வதியுடன் தனிமையில் இருக்கும் பொழுது இந்த சந்தியா காலம் வந்த உடனே அந்த சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் செய்து அதில் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கணும். அதாவது 2 கைகள்லையும் நீரை அள்ளி சூரியனை நோக்கி அந்த நீரை கீழே பூமியில் விடணும். இப்படி அவர் தன்னுடைய கைகளில் நீரை வைத்து கொண்டிருக்கும் பொழுது பார்வதி இந்த தனிமை நேரத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்களில் இவர் இருக்காரே, என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கோபம் அடைந்து அதனாலே பார்வதியினுடைய முகம் சிவந்தெடுத்தான். அப்படி சிவந்த உடனே அந்த முகம் பரமேஸ்வரன் தன்னுடைய கைகளில் வச்சுருக்கக்கூடியதான அந்த நீரில் பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிக்கும் பொழுது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் கவி இங்கே கவிதையாக பாடுறார். இப்படி கோவத்தினாலே சிவந்த முகத்தை பிரதிபலிப்பதாக இருக்கக்கூடிய தன்னுடைய கைகளில் நீரை வச்சுருக்கிற அந்த சிவன் வெறும் நீரை மட்டும் அந்த சூரியனுக்கு அஞ்சலியாக கொடுக்கல, அந்த நீரோட சேர்த்து நீர் தாமரையும், சிவந்த அந்த தாமரையும் அவர் அர்க்கியமாக சூரியனுக்கு அர்ப்பணம் செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த சிவனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகான பாடல் பாருங்கோ. பார்வதி கோவத்தில் இருக்கா, கோவத்தில் சிவந்த முகம் இங்கே பிரதிபலிக்கிறத தாமரை அப்படின்னு இந்த கவி எடுத்து காண்பித்து, இந்த சிவன் வெறும் நீரை மட்டும் கொடுக்கல, நீரோட சேர்த்து இந்த தாமரை பூவையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காஹா சப்தசதியினுடைய ஒரு சிறந்த வெற்றி. அது இத்தனை நாள் வரைக்கும் மக்கள் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். இயற்கையை அப்படியே அழகாக கவிதைப்படுத்துவது தான் காஹா சப்தசதியினுடைய ஒரு வெற்றி அப்படின்னே கூறலாம். அடுத்த ஒரு பாடலை பார்க்கலாம். காஹா சப்தசதியில் அடுத்த இன்னொரு அழகான ஒரு பத்தியத்தை பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமானது. பொதுவாக காதா சப்தசதியின் மேலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த மொழிபெயர்ப்புகளில் பல மொழிபெயர்ப்புகள் காதா சப்தசதிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும்படியாகத்தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சதாவதானி டாக்டர் ஆர் கணேஷ் அவர்கள் குறிப்பிடுவார். ஏன்னு கேட்டால், சிலது இது சிற்றிலக்கியத்தை போல இருக்கக்கூடியதான ஒரு இலக்கியம் அப்படிங்கிறதுனாலே இதில் இயற்கையை பற்றியதான, காலங்களை பற்றியதான வரக்கூடிய வர்ணனைகளை கூட அது சிற்றிலக்கியத்தோடு சேர்ந்ததாகவே கணக்கிட்டு அதற்கு ஒரு பொருளை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் வரக்கூடிய சில இயற்கை வர்ணனைகளை இயற்கையாக பார்க்காமல் அதையும் ஏன் ஒரு காமரசத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு குற்றச்சாட்டும் கூட. இங்கே அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாடலை கூட நம்ம கவனிக்கலாம். இது காதா சப்தசதியில்
முதல் சதகத்தில் 4வது பாடல். இதை ஓதிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சொன்னதாக குறிப்பிருக்கு. உவனிச்சல நிப்பந்தா பிசினி பத்தம்மி ரேஹஇ பலா நிம்மல மரக அபானா அபரிட்டியா சங்க சுத்திவ்வா. அதாவது இதுக்கான ஒரு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தாமரை குளம், அந்த தாமரை குளத்தில் இலைகள் எல்லாம் பச்சையாக மரகத தட்டு போல இருக்குது. அந்த மரகத தட்டு போல இருக்கக்கூடியதான அந்த பச்சை தாமரை இலைகள் மேலே ஒரு வெள்ளையான ஒரு கொக்கு நாரை பலாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்சியானது, நாரையானது ஆடாமல் அசையாமல் மீனுக்காக காத்துன்னு நின்றுருக்கு. இதை பார்க்கும் பொழுது மரகத தட்டு மேலே ஒரு வெண்மையான சங்கை வைத்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்குது இந்த காட்சி அப்படின்னு இயற்கையை வர்ணிப்பது போல அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை பலர் பல விதத்தில் இதற்கு அர்த்தம் சொல்லி இதனுடைய அந்த இயற்கை அழகை கெடுத்து விடுகிறார்கள் அப்படிங்கிறார் சதாவதானி டாக்டர் ஆர் கணேஷ் அவர்கள். இதை எப்படி பல பேர் பல கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு அர்த்தம், அதாவது தலைவனும் தலைவியும் 2 பேரும் வராலாம். வரும்பொழுது அந்த இடத்துல ஆடாமல் அசையாமல் இந்த கொக்கானது அந்த தாமரை இலை மேலே, அதாவது மரகத தட்டு போல் இருக்கக்கூடியதான அந்த தட்டு மேலே, பச்சை பசேல்னு இருக்க தட்டு மேலே இந்த வெண்மையான கொக்கானது சங்கு போல ஆடாமல் அசையாமல் நிற்கிறத பார்க்கும் பொழுது இங்கே மனித நடமாட்டம் இல்லை. மனித நடமாட்டம் ஒரு வேளை இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த கொக்கானது இப்படி ஆடாமல் அசையாமல் நிற்காது, தண்ணீரும் அப்படியே அசையாமல் இருக்காது, கண்டிப்பாக அசைஞ்சிருக்கும். இந்த கொக்கு அசைகிறதுனால இலை அசைஞ்சு, இலை அசைகிறதுனால தண்ணீர் அசைஞ்சிருக்கும். அப்போது இந்த இடத்துல மனித நடமாட்டம் இல்லை, இதுதான் நமக்கு சரியான இடம், ஒன்று கலவறதுக்கு கூடுறதுக்கு சரியான இடம் அப்படின்னு காதலன் காதலிக்கிட்ட சொல்கிறதாக அமைக்கப்பட்டிருக்குன்னு இதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கப்படுது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இதை காவிய பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம், காவியத்துக்கெல்லாம் அர்த்தங்களை சொல்லக்கூடியது. அந்த கிரந்தத்தில் மம்மட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவிய பிரகாசத்தினுடைய கர்த்தாவானவர் இதற்கு வேறு ஒரு பொருளை தரார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காதலி காதலன் மேலே கோவப்படுறாளாம். ஏன்னு கேட்டால், நீ இந்த இடத்துல இன்றைக்கி என்னை சந்திக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்த, ஆனால் நான் இங்கே பார்க்குறேன், இங்கே ஆடாமல் அசையாமல் இந்த தாமரையனுடைய இலை மேலே இந்த கொக்கானது நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேளை நீ வந்திருந்தே அப்படின்னு சொன்னால் இந்த தாமரை இலை மேலே இருக்கக்கூடியதான இந்த கொக்கானது அசையாமல் இருக்குமா? அது அசைஞ்சு இலை அசைந்து நீர் அசைந்திருக்கும். அப்போ நீ வந்திருப்ப. ஆனால் இது வராமல் இந்த கொக்கானது அசையாமல் இருக்கிறதுனால நீ இன்னும் வரலை, என்னை ஏமாற்ற பார்க்கிற அப்படின்னு சொல்லி காதலன் மேலே காதலி கோவப்படுற மாதிரி இருக்கா. இப்படி அதுக்கு ஒரு அர்த்தத்தை அவர் கல்பிக்கிறார். இப்படி அந்த இயற்கை அழகை இயற்கையாகவே நாம் ரசித்து விட்டு போகலாமே, அதற்கு ஏன் செயற்கையான சாயங்களை பூச வேண்டும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய ஒரு நல்ல அறிஞர்களுடைய சிந்தனையும் கூட. என்னுடைய தாழ்மையான கருத்தும் அதுதான். அடுத்து ஒரு நல்ல பாடலை பார்க்கலாம். சப்தசதியில் முதல் சதகத்தில் 5வது பாடல். இந்த பாட்டு மயரந்த சேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவியினால் எழுதப்பட்டது. இது தோழி தலைவனிடத்தில் சொல்வதை போல அமைஞ்சிருக்கு. தாவச்சிய ரகி சமயே மகிழானம் பிப்பமா விரா அந்தி ஜாவன குவல அதலசே சாயிம் மவுலேந்தின ஆ நஇம். அதாவது தலைவனானவன் தன்னுடைய குரவர மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம், அதாவது இந்த வாடா குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வாடா குறிஞ்சி மரமானது சரியாக பூக்கவே இல்லை. அது பூக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எருவை தேடி அலைஞ்சுட்டே இருக்கானா. இப்படி எருவை தேடி அலைஞ்சுட்டே இருக்கக்கூடிய அந்த தலைவனை பார்த்து அந்த தோழியானவள் சொல்கிறாளாம், நீ அவளை அணைச்சிருந்தாலாவது, அதாவது உன்னுடைய காதலியை நீ அணைச்சிருந்தாலாவது அவள் அதுக்கு சந்தோஷப்பட்டு அவள் அந்த குறவஞ்சி, அதாவது வாடா குறிஞ்சி மரத்தை போய் கட்டி பிடிச்சுட்டு இருந்திருப்பா, அணைத்திருப்பா. அதன் மூலமாக அது பூத்துருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் எருவை போய் தேடிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் வீண் வேலை அப்படின்னு சொல்லி அவள் எள்ளி நகையாடுறாளாம். இப்படி இந்த பாடலானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சில மரங்கள் பெண்களினுடைய சில செய்கைகள்னால பூக்கும் காய்க்கும், அது வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருத கவிகளினுடைய மரபு. அதில் இந்த மகிழ மரம் பெண்கள் சுவைக்கிறதுனால அது பூக்குமா. அதே மாதிரி பாலை அப்படின்னு சொல்லக்கூடியது
அது நட்புறவு ஆடுறதுனால அந்த மரமானது பூக்குமா. இந்த பத்ரி மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை வந்து பெண்கள் நிந்தித்தா, அதை திட்டினா அந்த மரத்தை அது பூக்குமா. அதே மாதிரி முல்லை மரமானது பெண்கள் நகைக்கிறதுனால பூக்க ஆரம்பிக்குமா. புன்னை மரம் வந்து பெண்கள் அதில் ஊஞ்சல் கட்டி ஆடுறதுனாலையோ அதில் விளையாடுறதுனாலையோ பூக்குமா. அதே மாதிரி குரா மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த வாடா குறிஞ்சி இந்த பாடலில் வரக்கூடிய அந்த மரம் பெண்கள் வந்து அதை அணிச்சுக்கிறதுனால வருமா. அசோக மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்கள் எட்டி உதைத்தா அந்த மரம் பூக்குமா. அதே மாதிரி குறுக்கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரம் பெண்கள் அதுக்கு முன்னாடி பாடுறதுனால அது பூக்குமா. மாமரத்தை பெண்கள் பார்த்தாலே அது பூக்குமா. செண்பக மரம் வந்து பெண்களுடைய நிழல் பட்டா அது வந்து நல்லா தளிர்த்து வளரும் அப்படிங்கிறது ஒரு இது வந்து சூடாமணி நிக்கொண்டுள்ள 12வதுல 109வது பாடலாக இதை இருக்கு பார்க்கலாம். அப்படி இந்த தோழியானவள் தலைவனை பார்த்து அவளை நீ அணைச்சிருந்தா அதுக்கு சந்தோஷப்பட்டு அவள் போய் அந்த மரத்தை அணைச்சிருப்பா, அதனால் உன் மரம் வந்து பூத்திருக்கும், நல்லா தெளித்திருக்கும், அதை விட்டு நீ போய் எருவை தேடின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லி இவ வேடிக்கையாக சொல்கிறதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல். அடுத்த பாடலை பார்க்கலாம். காஹ சப்தசித்தியில் முதல் சதகத்தில் 11வது பாடல். இந்த பாட்டு வந்து ஸ்ரீராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவி எழுதினதாக குறிப்பு இருக்குது. இது வந்து தோழி வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைச்சிருக்கு. ஒரு குடும்ப ஜீவிதத்தில் கணவன் மனைவியிடத்தில் ஏற்படக்கூடிய ஊழல் ரொம்ப சுலபத்தில் தீர்ந்து போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு பாட்டு இந்த பாட்டு. பா அபடிய அஸ்ஸ பையினோ புட்டிம் புத்தே சாமருவ அத்தம்மி தடமண்ணுதி அண்ணி ஆ ஏம் வி ஹாசோ கரினி ஏ எம் நோக்கந்தோ. அதாவது ஒரு தலைவி தன்னுடைய தலைவன் மேலே ஊடலில் இருக்கா, கோபத்தில் இருக்கா. அப்போது அவன் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவள் வந்து அந்த சமாதானத்தை எல்லாம் ஏற்றுக்கலை. அவன் கடைசியில் ஒரே ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை விட்டோம் அப்படின்னு சொன்னால் இவள் சமாதானம் அடைவா அப்படின்னு சொல்லி அவளுடைய காலில் விழுந்துடுறது அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை பிரயோகிக்கிறான். அப்போது அவளுடைய காலில் விழப்போன அந்த தலைவனை பார்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடியதான சிறு பிள்ளை என்ன நினச்சதான், ஓ அப்பா நம்மளை வந்து முதுகில் சவாரி தூக்கின்னு போகிறதுக்காக குனிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இது ஏறி உக்காந்ததான். இதை பார்த்த உடனே அந்த தலைவிக்கு தலைவன் மேலே இருந்த கோபம் எல்லாம் போயிடுத்த. இப்படி 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிட்டார்கள் அப்படின்னு. எவ்வளோ அழகான ஒரு கல்பனை பாருங்கோ, எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை சுவாரஸ்யத்தை நிதர்சன உண்மைகளை கவி முன்வைக்கிறார் பாருங்க. கணவன் மனைவிக்கு ஒரு ஊழல், அந்த ஊழலை தீர்க்கிறதுக்கு இந்த சின்ன குழந்தை செய்த ஏதோ ஒரு வேடிக்கையான விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நாம் ஏதோ பெரிய விஷயங்கள் திட்டங்கள் எல்லாம் போட்டு உடைந்து போன மனங்களை எல்லாம் ஒன்றிணைக்கணும்னு நினைப்போம். இயற்கை அது ஒரு சின்ன ஒரு விஷயத்தினாலேயே அதை நிகழ்த்திடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இந்த பாடல். அடுத்து ஒரு பாட்டை பார்க்கலாம். காஹா சப்தசதியில் முதல் சதகத்தில் 13வது பாடல். ரொம்ப அழகான பாடல். இந்த பாட்டை வந்து ஹாலனே எழுதியிருக்கிறதாக குறிப்பு இருக்குது. இந்த பாட்டு வந்து தோழியானவள் சொல்கிறதாக அமைக்கப்பட்டிருக்கு. தருணியே மகானச கம்மல மக்க சிமலி இ எண்ணே ஹத்தேன சித்தம் முகும் அசிஜயி சந்தாவத்தம் கம் பையினா. அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி அடுக்கலையில் சமையல் செஞ்சிட்ருக்கிறா, அவளை போய் பார்க்குறா. பார்க்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அவளுடைய முகத்தில் அந்த அடுப்பு கரியானது கையில் ஒட்டியிருக்கு. இவ எப்படியும் முகத்தில் வேர்வை வழியறதுன்னு நினச்சி அதை தொடச்சிருக்கா. அப்போ அவளுடைய முகத்துலேயும் அந்த கரியானது, அடுப்பு கரியானது முகத்தில் பட்டு முகம் கரியாக இருக்குது. இதை பார்த்து அந்த கணவன் சிரிச்சுக்கிட்டே அவளை கிட்ட சொல்கிறானா, பொதுவாக இந்த கவிகளெல்லாம் முகத்தை வந்து சந்திரனுக்கு ஓமையாக சொல்லுவார்கள். அது இன்றைக்குத்தான் பொருத்தமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் அந்த சந்திரனில் களங்கத்தோடு எப்படி அழகாக இருக்கோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த முகத்தில் இந்த அடுப்பு மையை கரிய பார்க்கும் பொழுது இது சந்திரனுக்கு அழகானது தான், அது ஈடானது தான் அப்படின்னு தெரியுது. அந்த அளவுக்கு அழகான உன் முகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. இதை கேட்டு இந்த மனைவியானவள் ரொம்ப சந்தோஷப்படுறான்னு. இப்போ இந்த தோழியானவள் தன்னுடைய இன்னொரு தோழிக்கிட்ட சொல்கிறாளாம், அவள் அப்படி கணவன் வந்து முகம் கரியாக இருக்கே அதை பார்த்து அவன் வந்து தன்னை திட்ட போகிறானோன்னு நினச்சிட்டு இருந்தான், கடைசியில் கணவன் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் முடிக்கிறாள். பாருங்கோ, தினப்படி நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அந்த இடத்துலையும் அந்த வாழ்க்கையில் அந்த சுவாரஸ்யம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். கரிப்பட்டிருக்கு முகத்தில்,
அது பட்டிருக்கு அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு என்ன இப்படி பார்த்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டியா, மூஞ்செல்லாம் ஒரே கறி போ அப்படின்னு திட்டாமல், சந்திரனில் களங்கம் எப்படி இருக்கோ உன்முகமும் சந்திரன் தான், அந்த சந்திரன் போல இருக்கக்கூடியதான உன்முகத்தில் இன்றைக்கி களங்கம் இருக்கிறதுனால அது நிஜம்தான், அது ஊமையை கவிகள்லாம் சொல்கிறது நிஜம்தான்னு சொல்கிறச்ச வாழ்க்கையினுடைய அந்த யதார்த்தமான அந்த அழகு சுவாரஸ்யங்களை எல்லாம் கவிகள் எப்படி காவியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ஒரு பாடலை பார்க்கலாம். அடுத்த ஒரு பாட்டு காஹா சப்தசதியிலே முதல் சதகத்தில் 14வது பாடலாக அமைக்கப்பட்டிருக்கு. இது பீமசுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவியினுடைய பாடலாக இருக்குன்னு குறிப்பிருக்கு. இதை தலைவன் கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கு. ரந்தன கம்மணி உனியே மாஜுருசு ரத்த பாடலசு அந்தம் முகுமாரு அம்பி அன்டோ தூமாஇ சிஹி நபஜ்ஜல இ. அதாவது தலைவன் தலைவியை பார்த்து சொல்கிறானா, அவ சமையலுக்கு அடுப்பை ஊதுகுழலை வச்சு ஊதின்னு இருக்காளாம். அப்படி ஊதினா கூட அது பற்றிக்காமல் புகஞ்சிட்டே இருக்கான். அது ஈர விறகு, அது காரணம். ஆனால் இவ எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை பற்ற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊதிண்டே இருக்காளாம். அந்த அடுப்பானது எரியவே இல்லையா. இதை பார்த்த தலைவன் என்ன சொல்கிறான், நீ ஏம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க, கஷ்டப்படாத, உன்னுடைய அந்த பாதரி புஷ்பம், அதாவது ரத்த பாட்டலம், செம்பருத்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தாமரை பூ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த உதட்டிலிருந்து தாமரை பூ போன்று அந்த இரத்த பாட்டலம் போன்று இருக்கக்கூடியதான உன்னுடைய உதட்டிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய வாசனையை ரசித்து சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடுப்பானது, புகையானது, அதை மேலும் மேலும் அதை ரசிக்கணும், அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை புகஞ்சின்றிருக்கு, தீ பற்றிக்காம. அதனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது லேசில் இப்போ தீயை மூட்டாது அப்படிங்கிற. நீ கலங்காத, கவலைப்படாத அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஒரு மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு ஊதிக்கிட்டு இருக்கா, அவளை தேத்துற மாதிரி, அவளை திட்டுற மாதிரி இல்லை, அவளை எப்படியும் சமையல் வேலை நடந்து தான் ஆகணும். சமையல் வேலை நடக்காமல் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த சமையல் வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுப்பு ரொம்ப முக்கியம். மழை காலமாக இருந்திருக்கலாம், விறகுகள் எல்லாம் நனைஞ்சிருக்கலாம், ஈரமாக இருந்திருக்கலாம். அப்படி அவள் சிரமப்பட்டு அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முயற்சிக்கும் பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவன் உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். உன்னுடைய உதடு அப்படியே இந்த இரத்த பாட்டலம் போல இருக்குது, செம்பருத்தி பூ போல இருக்குது, அதுலேருந்து வரக்கூடியதான அந்த காற்றினுடைய வாசனையை ஈடுபட்ட இந்த அடுப்பானது நெருப்பை பற்ற வைக்காமல் அது வெறும் புகஞ்சிக்கிட்டே இருக்குது, நீ அப்போ தான் திரும்ப திரும்ப ஊதுவே அப்படின்ன உடனே அவள் உற்சாகம் அடைஞ்சிருப்பா இல்லையா. அந்த உற்சாகத்தின் மிகுதியினாலே அவள் அந்த கஷ்டத்தை, சிரமத்தை எல்லாம், என்ன கண்ணுக்கு புகைப்படும், அந்த கஷ்டத்தை எல்லாம் விடுத்து அவள் அதை எவ்வளோ ரசித்து அந்த திரும்ப அதை எப்படியாவது பற்ற வச்சுருந்துருப்பாள். இதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யங்கள் எல்லாம் எடுத்து காட்டக்கூடியது இந்த மாதிரியான ஒரு அமர கவித்துவம். அடுத்த ஒரு பாட்டை பார்க்கலாம். ரொம்ப அத்தியுதமான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாட்டு. கா சப்தசதியில் முதல் சதகத்தில் 15வதாக அமைக்கப்பட்ட பாட்டு. கஜசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய பாடலாக அமைக்கப்பட்டிருக்கு. இது கவி சொல்வதாகவே அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சீமந்தம், அந்த மாதிரியான ஏதோ ஒரு வைபவம் நடக்கிறது. அந்த சமயத்தில் தோழிமார்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு பாடல். கிம் கிம் தே படிஹா சஹி சஹிஹி இ அப்புச்சி ஆ ஏம் முத்தா ஏ பட முக்க அதோ ஹனி ஏ நவரம் தையம் கஹா திட்டி. அதாவது இந்த தலைவியானவள், அந்த பெண்ணானவள் முதல்ல கருவுற்றிருக்கா, மசக்கையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த மசக்கைக்கு பெண்களெல்லாம் பொதுவாக விரும்பினதை அவர்களுக்கு கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த மசக்கையாக இருக்கிற பெண்ணுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மரபு. அப்போது அவளுடைய தோழிகள் எல்லாம் அவகிட்ட போய் கேட்குறார்கள், அம்மா உனக்கு என்னம்மா வேணும், உன்னுடைய கணவன்கிட்ட சொல்லு, அவர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த தோழி எந்த வார்த்தையும் பேசலையா, தன் கணவனை மட்டும் ஒரு பார்வை பார்த்தாளாம், அவ்வளோதான். இந்த பார்வைக்கு, ஒரே ஒரு பார்வைக்கு பல அறிஞர்கள் பலவிதமான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கார்கள். சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ அந்த மனைவியானவள் கணவனை பார்த்த உடனே இதுக்கு என்ன அர்த்தத்தை சொல்லலாம், என்னுடைய ஆசைகள், தேவைகள் எல்லாம் என்னென்னவோ அதை அனைத்தையும் என் கணவர்
ஒன்று விடாமல் நிறைவேற்றி விட்டாரே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவ பார்த்த மாதிரியாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், என் கணவன் மட்டுமே போதும், அவரை தவிர எனக்கு வேறு வேண்டாம் அப்படின்னு அவ பார்த்த பார்வைக்கு அர்த்தத்தையும் நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அது அவருக்கே தெரியாதா, அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னும் அவ பார்த்ததாக நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஒரு சின்ன பார்வை எவ்வளவு விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துவதாக வாழ்க்கையில் அமையிறது அப்படிங்கிறத கவி ரொம்ப அழகாக அதை பார்த்து உன்னிப்பாக கவனித்து அதை ஒரு பாடலாக ஆக்கியிருக்கிறது நமக்கெல்லாம் கிடைத்த வரம். வாழ்க்கையில் இந்த மாதிரி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வரும். ஒரு பார்வை போதும் 1000 பக்கங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் அந்த ஒரு பார்வையே சொல்லிடும். அதுதான் இந்த காஹா சப்தசதியில் ஒரு சிறந்த ஒரு படைப்பினுடைய ஒரு கூட்டுத்தொகை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான அற்புதமான பாடல்களை எல்லாம் அமைத்து கொடுத்த அந்த ஹாலனுக்கு நாம் நன்றியை சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். மேலும் இன்னும் எல்லா பாடல்களையும் உங்களோட முக்கியமான நல்ல பாடல்களை எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அடுத்தடுத்த பதிவுகளை அதில் அந்த பாடல்களுடைய சுவாரஸ்யத்தை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.